வணக்கம். முதலில் தலைப்புச் செய்திகள். சிறை மோதல்கள் அலையாக மாறுமா? நீதி அமைச்சர் ஹர்ஷன அதிர்ச்சி தகவல். வளமான நாடும் அழகான வாழ்க்கையும் வெறும் ஏமாற்று தேர்தல் வாக்குறுதிகளே, அரசாங்கத்தை சாடிய சஜித். சர்ச்சையை ஏற்படுத்திய சிறைச்சாலைகள் ஆணையாளர் பதவி, அரசாங்கம் வெளியிட்டுள்ள தகவல். பூஜித் மற்றும் ஹேமஸ்ரீயின் மரண தண்டனையால் ஆபத்திலிருந்து தப்பித்த சக்தி வாய்ந்த அரசியல்வாதிகள். பேச்சுரிமையை முடக்குவதாக ட்ரம்ப் மீது குற்றச்சாட்டு. 75 நீதிமன்ற தீர்ப்புகளில் அதிர்ச்சி தகவல். இஸ்ரேலால் வெடிக்கவிருக்கும் அடுத்த அச்சுறுத்தல், எச்சரிக்கும் ஜோர்தான். இனி தொடர்பான விரிவான செய்திகள். சிறைச்சாலை மோதல்கள் அலையாக உருவெடுக்குமா என்பது குறித்து விசேட அவதானம் செலுத்தப்பட்டுள்ளது என்றும், சிறைச்சாலை கட்டமைப்பை திட்டமிட்ட ரீதியில் பலவீனப்படுத்தும் செயல்பாடுகள் முன்னெடுக்கப்படுவதாகவும் நீதி அமைச்சரான ஹர்ஷன நாணயக்கார தெரிவித்தார். நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற அமர்வில் மகர சிறைச்சாலை மோதல் தொடர்பில் விசேட கூற்றை முன்வைத்து உரையாற்றும் போது இதனை அவர் குறிப்பிட்டார். மகர சிறைச்சாலையில் கடந்த 1ஆம் திகதி மாலை 3:45 மணியளவில் 3 கைதிகள் சிறைச்சாலையின் கூரையின் மீது ஏறி கூச்சலிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். சிறைச்சாலை அதிகாரி அங்கு சென்று அவர்களுடன் பேச்சு நடத்திய போதிலும் ஒரே நேரத்தில் சுமாராக 1000 கைதிகள் ஒன்று கூடி கலகம் ஏற்படுத்தும் வகையில் செயற்பட்டுள்ளனர். இதனை கட்டுப்படுத்த சிறைச்சாலை உத்தியோகத்தர்கள் ஆயுதங்களை பாதுகாப்பாக மறைத்துவிட்டு பிரதான இரும்பு வாசல்களை மூடியுள்ளனர். எனினும் கைதிகள் கதவுகள் மீது கற்களால் தாக்குதல் நடத்தியதுடன் சமையலறை, உணவு உண்ணுமிடம், வைத்தியசாலை, பதிவு பிரிவு மற்றும் அலுவலக பகுதிகளை சேதப்படுத்தியும் தீ வைத்து அழித்துள்ளனர். பின்னர் போலீஸ், விசேட அதிரடிப்படை மற்றும் இராணுவத்தின் ஒத்துழைப்புடன் நிலைமை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டது. நீர்கொழும்பு சிறைச்சாலை மோதல் கைதிகளுக்கிடையிலான முரண்பாடாக இருந்த போதிலும் மகர சிறைச்சாலையில் அவ்வாறான தன்மை காணப்படவில்லை. ஒரே கட்டத்தில் 1000 பேர் ஒன்று கூடியமை சந்தேகத்திற்குரியது. கைதிகள் கூண்டுகளுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படுத்தப்படவில்லை. மாறாக சமையலறை, உணவு உண்ணும் இடம் மற்றும் வைத்தியசாலை போன்றவையே திட்டமிட்டு தீக்கிரையாக்கப்பட்டுள்ளன. மகர சிறைச்சாலை மோதலுக்கு வெளியாட்களின் ஒத்துழைப்பு கிடைக்கப்பெற்றுள்ளதா என்பது தொடர்பில் பல்வேறு கோணங்களில் விரிவான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. தற்காலிக ஏற்பாடாக வேறு சிறைச்சாலைகளில் உணவு சமைக்கப்பட்டு மகர சிறை கைதிகளுக்கு வழங்கப்பட்டு வருகின்றது. அரசால் வளமான நாடு, அழகான வாழ்க்கை உருவாக்கப்படுவதாக கூறப்பட்டாலும் வழங்கிய தேர்தல் வாக்குறுதிகள் எவையும் இதுவரை நிறைவேற்றப்படவில்லை என்று எதிர்க்கட்சித் தலைவரான சஜித் பிரேமதாசா தெரிவித்தார். நாடாளுமன்றத்தில் நேற்றைய தினம் உரையாற்றும் போது எதிர்க்கட்சித் தலைவரான சஜித் பிரேமதாசா இந்த விடயத்தை தெரிவித்தார். அவர் மேலும் உரையாற்றுகையில் 2024ஆம் ஆண்டு சனத்தொகை கணக்கெடுப்பு அறிக்கைகளின்படி நாட்டில் 39 லட்சம் முதியோர் சமூகம் காணப்படுகின்றனர். இவர்களுக்கு கடந்த காலங்களில் 15 லட்சம் சேமிப்பு கணக்கிற்கு 15% வட்டி கிடைத்த போதிலும் இன்று அந்த வட்டி 7% குறைந்துள்ளது. அரசாங்கம் கூறும் ஸ்திரத்தன்மையும் வளமான நாடும் இதுதானா? விவசாயிகளுக்கு சிறந்த உத்தரவாத விலையை பெற்றுத் தருவோம் என வாக்களித்துவிட்டு வயல்வெளிகளுக்குள் இறங்கி நெற்கதிர்களை கடித்துக் கொண்டு நெல் கிலோ ஒன்றுக்கு 150 ரூபாய் உத்தரவாத விலை தருவதாக கூறிவிட்டு இன்னும் அதனை நிறைவேற்றவில்லை. உரிய நேரத்தில் விதை நெல் கிடைக்காததுடன் அவை தரம் குறைந்தவையாகவும் உள்ளன. விவசாய ரசாயன பொருட்களின் விலையேற்றம், தரமின்மை, உபகரணங்கள் மீதான வட்வரி மற்றும் மனித ஜானை மோதல்களால் விவசாயிகள் பெரும் இன்னல்களை எதிர்கொண்டுள்ளனர். சர்வதேச நாணய நிதியம் முதன்மை மீதியை 2.5 இருக்க சொன்ன போதிலும் அரசு அதனை 5.4% வரை அதிகரித்து மக்கள் மீது எல்லையற்ற வரிச்சுமையினை சுமத்தியுள்ளது.
அரசின் வருமான இலக்குகளும் வரி மூலமே பெறப்படுகின்றன. இதனால் மொத்த உள்நாட்டு உற்பத்திக்கு 52% பங்களிப்பு வழங்கும் நுண், சிறிய மற்றும் நடுத்தர அளவிலான தொழில் முயற்சியாளர்களின் சொத்துக்கள் ஏலத்திற்கு விடப்பட்டு வருகின்றன. மின்சார கட்டணத்தை 33% குறைப்போம் என்ற வாக்குறுதியும் நிறைவேற்றப்படவில்லை. துறைமுகத்தில் இறக்குமதி செய்யப்படும் விலைக்கு எரிபொருளை பெற்றுத்தரவில்லை. ஈரான் மோதல்கள் காரணமாக ஏனைய நாடுகள் வரிகளை குறைத்த போதிலும் நம் நாட்டில் அது நடக்கவில்லை. டிட்வா சூறாவளியால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பில்லியன் கணக்கில் நிதி ஒதுக்கப்பட்டதாக கூறப்பட்டாலும் களத்தில் எந்த உதவியும் சென்றடையவில்லை. பொய் கூறாமல் மக்களை ஏமாற்றாமல் இப்போதாவது மக்களுக்கு வழங்கிய வளமான நாடு, அழகான வாழ்க்கை வாக்குறுதிகளை நிறைவேற்றுமாறு அரசை கேட்டுக்கொள்கின்றோம் என தெரிவித்துள்ளார். முன்னாள் சிறைச்சாலை ஆணையாளர் தொடர்பாக தற்போது விசாரணைகள் இடம்பெற்று வருவதனால்தான் அந்த பதவிக்கு யாரையும் நியமிக்காததற்கான காரணம் என்று அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான நலிந்த ஜேதிச தெரிவித்தார். நேற்றைய தினம் அமைச்சரவை முடிவுகளை அறிவிப்பதற்காக நடைபெற்ற ஊடக சந்திப்பில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கின்ற போது அமைச்சரான நலிந்த ஜேதிச இந்த விடயத்தை தெரிவித்திருக்கின்றார். முன்னாள் சிறைச்சாலை ஆணையர் தொடர்பான விசாரணைகள் முடிவடையும் வரை சிறைச்சாலைகள் திணைக்களத்திற்கு ஒரு நிரந்தர ஆணையாளரை நியமிப்பது சாத்தியமில்லை என கூறினார். மாறாக அந்த பணியை கவனித்துக் கொள்ள ஒருவரை நியமிக்கலாம் என்றும் அதன்படி அந்த நோக்கத்திற்காக ஒரு அதிகாரி நியமிக்கப்பட்டுள்ளார் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். முன்னாள் ஆணையாளர் தொடர்பான விசாரணைகள் முடிந்த பிறகு எடுக்கப்படும் முடிவின் அடிப்படையில் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படலாம் என்றும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். அதன்படி முன்னாள் ஆணையாளர் குற்றவாளி என கண்டறியப்பட்டால் ஒரு புதிய ஆணையாளரை நியமிக்கலாம் என்றும் சம்பந்தப்பட்ட விசாரணைகளில் அவர் எப்படியாவது விடுவிக்கப்பட்டால் அவரை மீண்டும் பணியில் அமர்த்த வாய்ப்பு உள்ளது என்றும் அமைச்சர் கூறினார். முன்னாள் போலீஸ் மா அதிபர் பூஜித் ஜெயசுந்தரம் மற்றும் முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் ஹேமஸ்ரீ பெர்னாண்டோ ஆகியோருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்ட சக்தி வாய்ந்த அரசியல்வாதிகள் சிலரை தப்பிக்க வைக்க அரசாங்கம் முயற்சிக்கின்றதாக என்று சிவில் செயற்பாட்டாளரான மருத்துவர் சமல் சஞ்சீவ தெரிவித்தார். கொழும்பில் நேற்றைய தினம் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போது இதனை அவர் குறிப்பிட்டார். போதிய அளவான உளவு தகவல்கள் இருந்தும் உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலை தடுக்க தவறியதாக தெரிவித்து முன்னாள் போலீஸ் மா அதிபர் பூஜித் ஜெயசுந்தர மற்றும் முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் ஹேமஸ்ரீ பெர்னாண்டோ ஆகியோருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்காக சூழ்ச்சி செய்தவர்கள், நிதியுதவி வழங்கியவர்கள் மற்றும் ஆதரவாக செயற்பட்ட அனைத்து அரசியல்வாதிகள் மற்றும் அதிகாரிகள் மீது நியாயமான விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும். உண்மையை கண்டறிந்து தொடர்புபட்ட அனைத்து தரப்பினருக்கும் முறையான தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்பதே எமது நிலைப்பாடு. எனினும் பூஜித் மற்றும் ஹேமஸ்ரீ ஆகிய இருவருக்கும் மாத்திரம் தண்டனை வழங்கிவிட்டு தொடர்புடைய சக்தி வாய்ந்த அரசியல்வாதிகள் சிலரை இந்த அரசாங்கம் தப்பிக்க வைக்க முயற்சிக்கின்றதோ என்ற சந்தேகம் எமக்கு உள்ளது. ஏனெனில் உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பாக முன்னர் விசாரணை செய்து குற்றச்சாட்டுகளுக்கு இலக்கான சில உயர் அதிகாரிகளிடமே மீண்டும் தற்போதைய விசாரணைகளும் ஒப்படைக்கப்பட்டிருப்பது இந்த வழக்கின் நடுநிலைத்தன்மையை பாதிக்கின்றது என குறிப்பிட்டுள்ளார். பேச்சுரிமையை பாதுகாப்பதாக கூறி பதவியேற்ற அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் நிர்வாகம் அதற்கு மாறாக மக்களின் பேச்சுரிமைகளை பாதிக்கும் வகையில் செயல்பட்டிருப்பதாக அமெரிக்க நீதிமன்றங்களுடைய தொடர் தீர்ப்புகள் மூலம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ட்ரம்ப் இரண்டாவது முறையாக பொறுப்பேற்றது முதல் முதலாவது அரசியலமைப்பு திருத்த உரிமைகளான பேச்சுரிமை, மத சுதந்திரம் மற்றும் பத்திரிகை சுதந்திரத்தை அவரது நிர்வாகம் மீறியதாக 75 கூட்டாட்சி நீதிமன்ற தீர்ப்புகள் உறுதி செய்துள்ளன. பலஸ்தீன ஆதரவு போராட்டக்காரர்கள், பல்கலைக்கழகங்களுக்கான நிதியுதவி ரத்து, சட்ட நிறுவனங்கள் மீதான பழிவாங்கும் நடவடிக்கைகள் மற்றும் எதிர்ப்பாளர்கள் மீதான கெடுபிடிகள் தொடர்பாக தொடரப்பட்ட வழக்குகளிலேயே இந்த தீர்ப்புகள் வழங்கப்பட்டுள்ளன. இதில் பெரும்பாலான தீர்ப்புகள் ஜனநாயக கட்சி ஜனாதிபதிகளால் நியமிக்கப்பட்ட நீதிபதிகளால் வழங்கப்பட்டவை என்றாலும் குடியரசுக் கட்சியினரால் நியமிக்கப்பட்ட நீதிபதிகளும் 10 வழக்குகளில் ட்ரம்ப் அரசுக்கு எதிராகவே தீர்ப்பளித்துள்ளனர். எனினும் நீதிமன்றங்களின் இந்த தீர்ப்புகளை அரசியல் செயற்பாடுடையவை என விமர்சித்துள்ள வெள்ளை மாளிகை தீர்ப்புகளை எதிர்த்து மேல்முறையீடு செய்து வருகின்றது. எருசலேமில் உள்ள மிக முக்கியமான முஸ்லிம் மத தலத்தை
இஸ்ரேல் கைப்பற்றப் போவதாக ஜோர்தான் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. இஸ்ரேலின் அத்தகைய நடவடிக்கைகள் ஒரு மத மோதலை தூண்டக்கூடும் என்ற அச்சத்தில் அரபு மற்றும் இஸ்லாமிய நாடுகளுடைய அமைச்சர்களின் அவசர கூட்டத்தை ஜோர்தான் கூட்டியிருக்கிறது. அல் அக்ஷா மசூதி மற்றும் டோம் ஆஃப் தி ராக் ஆகியவற்றை சுற்றியுள்ள வளாகத்தில் முஸ்லிம்கள் மட்டுமே வழிபடலாம் என்ற நடைமுறையை உறுதி செய்யும் ஒப்பந்தத்தை மீறி யூத மத தீவிரவாதிகள் அரசாங்கத்தின் ஆதரவுடன் அப்பகுதிக்குள் அத்துமீறி நுழைவது அதிகரித்து வருகின்றது. புதன்கிழமை அன்று நடைபெற்ற கூட்டமும் அது தொடர்பான ஜோர்தானின் எச்சரிக்கையும் இந்த சூழலிலேயே இடம்பெற்றுள்ளன. ஜூலை 23 அன்று மத அடிப்படைவாத வலதுசாரி பிரிவைச் சேர்ந்த 2000க்கும் மேற்பட்ட ஆஸ்திரேலியர்கள், முக்கியமாக தேசிய பாதுகாப்பு அமைச்சர் டாமர் பென் ஹர்வின் தலைமையிலான குடியேறிகள் யூதர்களால் டெம்பிள் மவுண்ட் என்று அழைக்கப்படும் பகுதிக்குள் அத்துமீறி நுழைந்துள்ளனர். நவீன வரலாற்றிலேயே மிக மோசமான அத்துமீறல் என்று ஜோர்தானிய அதிகாரிகளால் குறிப்பிடப்பட்டுள்ள அந்த சம்பவத்தில் யூதர்கள் அந்த வளாகம் முழுவதும் பிரார்த்தனைகளையும் சடங்குகளையும் மேற்கொண்டனர். இந்த நிலையில் டெம்பிள் மவுண்ட் சிறப்பு காவல் பிரிவிற்காக மத அடிப்படைவாத யூதர்களை ஆட்சேர்ப்பு செய்யும் அண்மைய நடவடிக்கையால் யோர்தான் அரசாங்கம் கவலை அடைந்துள்ளதுடன் செப்டம்பர் மாதத்தில் வரும் முக்கிய யூத பண்டிகைகளின் போது தீவிரவாத ஆஸ்திரேலிய தலைவர்களால் பாரம்பரிய ஜோர்தானிய பாதுகாப்பிற்கு மேலும் நேரடியான சவால்கள் எழக்கூடும் என்பதாலும் எதிர்கொள்ள தயாராகி வருகின்றது. இந்த ஆண்டு பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவின் தீவிர வலதுசாரி கூட்டணி தனது இருப்பை தக்க வைத்துக் கொள்ள போராடும் தீவிரமான தேர்தல் பிரசாரத்திற்கு மத்தியிலேயே இந்த விடுமுறை நாட்கள் வருகின்றன. இது ஒரு தொடர்ச்சியான மற்றும் ஆபத்தான அச்சுறுத்தல். இதை எதிர்கொள்ள எங்களிடமுள்ள அனைத்து வழிகளையும் நாங்கள் பயன்படுத்துவோம் என்று யோர்தான் வெளிவிவகார அமைச்சர் ஆய்மன் ஷபாடி கூறியுள்ளார். மேலும் தற்போதைய நிலையை மாற்றியமைப்பது பலஸ்தீனம் மற்றும் ஜோர்தானை தாண்டி ஒட்டுமொத்த இஸ்லாமிய உலகிலும் எதிரொலிக்கக்கூடிய ஒரு மத மோதலை தூண்டிவிடக்கூடும் என்று நாங்கள் எச்சரிக்கின்றோம் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. நன்றி.